வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்ட்ரெஸ்டிங்கான தீபாவளி ஸ்வீட் பார்க்க போகிறோம். அந்த ஸ்வீட் என்ன கேட்டிங்கன்னா பால்கோவா, அதுக்கப்புறம் ராகி லட்டு. இந்த பால்கோவா நம்ம சேனலில் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸி. இந்த ரெசிபி பண்ணும்போது எப்படிலாம் பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, அந்த படிகாரம் பவுடர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, நம்ம ஏற்கனவே பண்ண ரெசிப்பியில் படிகாரம் போடல. இந்த ரெசிபி நான் ரீசெண்டாக ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரியில் பண்ணும்போது பார்த்தேன். அதனால தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை தொடர்ந்து ராகி லட்டு. இந்த ராகி லட்டும் ஒரு அல்டிமேட்டான ரெசிபி தான். ஒரு 10 நாள் 15 நாள் வச்சு சாப்பிட்லாம். ஒன்றுமே ஆகாது. அது மட்டும் இல்லை, உடையாது. இப்போ இந்த பால்கோவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பால்கோவுக்கு தேவையான பொருட்கள்: ஃபுல் ஃபேட் மில்க் 2 லிட்டர், சர்க்கரை 150 கிராம், படிகாரம் சிறிதளவு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், நட்ஸ் ஃபார் கார்னிஷ்க்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த பால்கோவா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது நல்ல அகலமான ஒரு கடாய். திக்காக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த பால் குக் பண்ணுறதுக்கு திக்கான கடாய் இருந்தால் தான் அடி பிடிக்காமல் கரெக்டாக வரும். அது மட்டும் இல்லை, கருப்பு கடாய் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டீல் கடாய் யூஸ் பண்ணால் மச் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் வீட்டில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு பால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல திக்கான பால் யூஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு கொழுப்பு இருக்கோ அந்த அளவுக்கு கொழுப்புள்ள பால் யூஸ் பண்ணும்போது அந்த ஈல்டு நல்லா வரும். அந்த பால்கோவுக்கு தேவையான குவான்டிட்டி. இப்போ நம்ம பால் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சும் பண்ணுறோம். ஆனால் வீடியோ பார்க்குறதுக்கு 5 நிமிஷத்துலேயே முடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ப்ரிப்பரேஷன் முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் டைம் எடுக்கும். இந்த பாலை எந்த அளவுக்கு கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான டெக்ஸ்சர் கொடுக்கும். இந்த பால்கோவா நான் கடையில் போய் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆனால் கடையில் வாங்குகிற பால்கோவாவில் கண்டிப்பாக மைதா யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டில் பண்ணும்போது வெறும் பால்லேயே குக் பண்ண அந்த பால்கோவை சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வீட்டிலேயே பண்ணுறது எப்படி சொல்லித்தரேன். இப்போது இந்த பால் நல்லா கொதிக்க அந்த சைடு உள்ள ஆர்டர் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த 2 லிட்டர் பால் குறைஞ்சபட்சம் 1 லிட்டர் அளவுக்கு குறையிட்டோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த படிகார கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல்லில் கொஞ்சமாக பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுறோம். எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ண கேட்டீங்கன்னா, நார்மலாக வினிகர் போட்டு இந்த பால்கோவா பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பாலை டேரெக்டாக போட்டு குக் பண்ணி கெட்டியாக்குவாங்க. அப்படியும் இல்லைன்னா இந்த மாதிரி படிகார கல் போடுவாங்க. இந்த படிகார கல் போடும்போது அந்த பால்கோவா கொஞ்சம் ஒயிட்டாக நல்லா சூப்பராக வரும். அது மட்டும் இல்லை, அந்த திரிஞ்சு போகிற பக்குவம் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியவே தெரியாது. மைல்டாக சீக்கிரமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த படிகாரம் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. உங்கள் வீட்டில் படிகார பவுடர் இல்லைன்னா ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் டேரெக்டாக வந்து வினிகர் யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு மெத்தடும் இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த பாலே டேரெக்டாக குக் பண்ணி எந்த அளவுக்கு திக் ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பால்கோவா கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா டைம் டிஃப்ரென்ஸ் வரும், வேறு எதுவுமே இல்லை. இந்த படிகாரம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த ஒரு மலாய் வந்து சீக்கிரமாக ரெடியாகும். அதே டைமில் அந்த கலர் நல்லா கொடுக்கும். இப்போ ஓரளவுக்கு பால் நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. அதாவது 2 லிட்டர் பாலில் 1 லிட்டர் பால் வந்த பிறகு படிகாரம் பவுடர் போட்டேன். அதில் 1/2 லிட்டர் ஆன பிறகு சர்க்கரை போடுறோம். சர்க்கரை 150 கிராம் கரெக்டான அளவு 2 லிட்டர் பாலுக்கு. நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா சாப்பிட முடியாது. கரெக்டான அளவு மெஷர்மெண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பால் பேஸ் பண்ணி பண்ணுற ப்ரிப்பரேஷன் எல்லாத்துக்கும். இப்போ இந்த சர்க்கரை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும். இதுக்கு பிறகு தான் அடிபிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் உங்களோட அடுப்போட ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் நல்லா கெட்டியாக ஒரு ஸ்டேஜில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் விட்டால் கூட அந்த பால் அடிப்பிடிச்சா கண்டிப்பாக என்னன்னா அந்த டேஸ்ட் மாறும், அந்த ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இப்போது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஒரு 80% அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்த பிறகு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். வேறு எதுவுமே இல்லை. இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த பால் சர்க்கரை நல்லா திக்கான கடையில் போட்டு எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பால்கோவா கிடைக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் சுத்தமான பொருளை வச்சு குக் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் திருப்தியாக இருக்கும். அதனால தான் இந்த பால்கோவை கொஞ்சம் வீட்டில் டைம் எடுத்து தீபாவளிக்கு ஈஸியான ஸ்டைலாக பண்ண முடியும். யாருக்குமே சமைக்க தெரியாது சொல்ல முடியாது. எல்லோரும் அந்த பக்குவத்தை புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பால்கோவா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சா? இந்த மாதிரி கரண்டிலேருந்து எடுத்து நீங்கள் விடும்போது கெட்டியாகும். ஆனால் லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால்
சூடு ஆறின பிறகு அப்படியே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுட்ரு யூஸ் பண்ணுறோம். வாசனைக்காக ஏலக்காய் பவுட்ரு, அதிகமான ஏலக்காய் பவுட்ரு வேண்டாம். அதே டைமில் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் அதிகபட்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த பால்கோவா எப்படி பண்ணுறது தெரிஞ்சிச்சுல, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டான ஸ்டைலில் இந்த பால்கோவா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இதை தொடர்ந்து ராகி லட்டு எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். ராகி லட்டுக்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு 200 கிராம், சர்க்கரை 350 400 கிராம், நெய் 150 கிராம், பொடிசை நறுக்கிய பாதாம் 1 டேபிள் ஸ்பூன், பொடிசை நறுக்கிய பிஸ்தா 1 டேபிள் ஸ்பூன், பொடிசை நறுக்கிய கேஷ்நட் 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், நட்மெக் பவுடர் சிறிதளவு, அதாவது ஜாதிக்காய் பவுடர், உப்பு சிறிதளவு. இதாங்க இந்த ராகி லட்டுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ராகி லட்டு. இந்த ராகி லட்டு 2 விதமாக பண்ணுவாங்க. ஒன்று, இந்த சர்க்கரையை நல்லா குக் பண்ணி, அதாவது போரா சொல்லுவாங்கள்ல, அந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது. ஒரு 10 நாள் 15 நாள் வச்சு சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாது. அது மட்டும் இல்லை, உடையாது. இதே ஷார்ட்டான மெத்தடில் பண்ணுவாங்க. அது எப்படி கேட்டிங்கன்னா, இந்த ராகி மாவு அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டையை பிடிப்பாங்க. அப்படி பண்ணும்போது அந்த சர்க்கரை நம்மளோட நாக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, நாக்கு பல்லு, அந்த டைமில் கடக்கு முடக்குன்னு இருக்கும். அது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அது மட்டும் இல்லை, அந்த லட்டும் சீக்கிரம் உடஞ்சிரும். ஸோ நம்ம இன்றைக்கி அந்த மெத்தடில் பண்ணாமல் ப்ராப்பரான ஒரு ஸ்டைலில் எப்படி பண்ணுறது, உங்கள் வீட்டில் பண்டிகை டைமில், அதாவது தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி பண்டிகை டைமில் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உடையாமல் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, கெட்டும் போகாது. அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ரிப்பரேஷன். ஃபஸ்ட் இந்த ராகி லட்டு பண்ணுறதுக்கு இந்த ராகி மாவு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சக்கரை பவுடர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்ல குவாலிட்டியான ராகி மாவு, நீங்கள் முழுசான ராகியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மாவு மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. இப்போ இந்த ராகியை நல்லா வறுக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு அந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நெய் யூஸ் பண்ணுறோம். நான் சொன்ன குவான்டிட்டி நெய்யில் அதில் பாதி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நெய் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் ஆகிற டைமில் அந்த ராகி நெய், அதாவது பச்சை வாசனை போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பியும் மீதி உள்ள நெய் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். இந்த நெய் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ நெய் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்குமா, உங்களோட அடுப்போட ஃப்ளேமு கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும். கையில் பிடிச்சின்னா அந்த மாவு மாதிரியே கெட்டியாக இருக்காது, கொஞ்சம் லூஸாகவே இருக்கும். இப்போ நல்லா குக் பண்ணும்போது அந்த பச்சை வாசனை நல்லா போகும். இந்த இடத்துல இந்த ராகி மாவு நல்லா வெந்துச்சா சொல்லி எப்படி செக் பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கங்க. தண்ணி எடுத்து அந்த ராகி மாவில் தெளிச்சிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். அப்படி வந்தால் இந்த ராகி மாவு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு சாம்பிள் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த பபுள்ஸ் வந்தது. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். வேக வேக கொஞ்சம் நல்லா லூஸ் ஆகும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும். இதுக்கப்புறம் திருப்பி செக் பண்ணுறேன். அப்படி தெளிச்சே நல்லா வந்ததா, இந்த மாதிரி தான் பபுள்ஸ் வரணும். இந்த மாதிரி வந்தால் உடனே நீங்கள் அடுப்பை விட்டு இறக்கிடணும். அதுக்கு முன்னாடி நம்ம பொடிச்சை கட் பண்ணி வச்சுருக்க இந்த பிஸ்தா, பாதாம், முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். சில பேர் வறுத்து போடுவாங்க. என்னோட சஜஷன், நீங்கள் வறுத்து போடாமல் டேரெக்டாக இதில் போடுங்க. அதே டைமில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அதே டைமில் அந்த இனிப்போட தன்மை கரெக்டாக தெரியறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு ஜாதிக்காய் பவுடர், அதாவது நட்மெக் பவுடர் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த நட்மேக் பவுடர் யூஸ் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக கொடுக்கும். சில ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஒரு மைல்டான ஒரு ஸ்பைஸோட டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த நட்மேக் பவுடர் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றின பிறகு நல்லா சூடு ஆறின பிறகு கொஞ்சம் கெட்டியாகும். குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு பிறகு எடுத்து நீங்கள் மாவு பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். அதே டைமில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சக்கரை ரெடி பண்ண போகிறோம். அதாவது சக்கரை போரானா இந்த சர்க்கரை நல்லா குக் பண்ணி அப்படியே பவுடர் பண்ணுறது தான் போரா சொல்லுவாங்க. இப்போது இந்த சர்க்கரை எந்த அளவுக்கு போட்டுருக்கீங்களோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நல்லா மெல்ட் ஆகிடுச்சா, இதை அப்படியே குக் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் குக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு கூட வைக்கலாம். நம்ம வீட்டில் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் ஆன்லைனில் இந்த மாதிரி பவுடர்லாம் கிடைக்குது. அதாவது பூரா பவுடர் கிடைக்குது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா இந்த சக்கரை தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம செக் பண்ணுறோம். கரெக்டாக ஒரு 1.5 கம்பி பதம் அளவு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் உப்பு யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல உப்பு எதுக்காக யூஸ் பண்ண கேட்டோன்னா இந்த சுகர் வந்து கிறிஸ்டல் ஆகும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி மிக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன அவங்க கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து ஒரு சைடு ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாது, ஒரு சைடு மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால ஒரு நல்ல ஒரு கரண்டி எடுத்து 4 பகுதியும், அதாவது கடாயை சுற்றி நல்லா மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜ் மாற உங்களுக்கு காமிக்கிறேன். இதை அப்படியே குக் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் மேலே டைம் எடுக்கும். ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம என்றைக்கோ ஒரு நாள் நல்ல ஒரு ரெசிபி பண்ணுச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த சக்கரோட பக்குவம் உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிது. இந்த மாதிரி திக்கான பிறகு திருப்பி நம்ம குக் பண்ணுவோம். இதுதான் ஸ்டேஜ் 2. இதுக்கு பிறகு உங்களோட அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம் வச்சு திருப்பி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ண என்ன வேணும்னா பவுடர் மாதிரி உருவாகும். இந்த மாதிரி பவுடராக வர டைமில் நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதான். நல்லா ட்ரையாக உதிரியாக வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து உப்பு இருக்குது பார்த்தீங்களா, உப்பு எப்படி உதிரியாக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த போரா பவுடர் ரெடி ஆகும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், குக் பண்ண அந்த சக்கரை பூரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூராவை ஒரு சின்னதாக ஜல்லடையில் போட்டு ஜலிச்சிருங்க. குக் பண்ணும்போது 1-2 அங்கங்கே கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நம்மளோட ராகி மாவும் ரெடி ஆகிடுச்சு. குக் பண்ண அந்த ராகி மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கெட்டியாக இருக்கணும். இதே டைமில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் நெய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் போடக்கூடாது. அந்த நெய்யோட அளவு, ராகி மாவு அளவு, சக்கரோட அளவு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் ஒரு இன்க்ரீடியன்ஸ் அதிகமானாலும் உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர் மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பிறகு ரெடியான அந்த ராகி மாவு, அதுக்கப்புறம் இந்த சுகர் போரா, இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி பிடிக்க ஆரம்பிங்க ரவுண்டாக. அதே டைமில் ரொம்ப அழுத்தி பிடிக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அந்த ராகி மாவு சூடு ஆறி இருக்கணும். சூடோடு போட்டிங்கன்னா இந்த சக்கரை போடும்போது என்ன கேட்டிங்கன்னா மெல்ட் ஆகும், கரெக்டாக ரவுண்டாக பிடிக்க முடியாது. அதனால் நல்லா சூடு ஆகட்டும். அதுக்கு பிறகு தான் ரெடியான இந்த போரா பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்ல ஒரு அழுத்தமாக கெட்டியான ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த ராகி லட்டு எப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் சாப்பிடும்போது ஃபீல் பண்ணுவீங்க, கண்டிப்பாக இந்த ரெசிபி சூப்பராகடா, நல்ல ஒரு பெரிய ஸ்வீட் கடையில் வாங்கின சாப்பிட்ட ஒரு ஃபீல் கண்டிப்பாக நம்ம வீட்டில் பண்ண ஒரு டேஸ்ட் கொடுத்துருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பால்கோவா ராகி லட்டு எப்படி பண்ணுறது எல்லாரும் பிடிச்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு அசத்துங்க.